ஸோ இந்த வீடியோவில் வந்து டைப் கன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ n நம்பர் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நம்மளுக்கு வந்து C++ லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர், டபுள் அண்ட் நிறைய வேரியேஷன்ஸ், அன்சைன்ட், சைன்ட் அப்படின்ற வேரியேஷன்ஸும் இருக்குது. ஸோ வந்து இப்போ எந்த மாதிரியான டேட்டாலாம் வந்து ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பாக வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இம்ப்ளிசிட், இன்னொன்று வந்து எக்ஸ்பிளிசிட். ஸோ இம்ப்ளிசிட் அப்படின்றது வந்து இந்த கம்பைலர் அதுவே வந்து அதோடைய டைப்பை வந்து மாற்றிடும். ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அதான் வந்து இம்ப்ளிசிட் டேட்டா டைப். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் int x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிள் வந்து இட் இஸ் ஆஃப் டைப் இன்டீஜர். பட் நான் இப்போ வந்து எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ வேல்யூ கொடுக்குறப்போ வந்து நான் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு தெரியும் ஒரு இன்டீஜர் வேரியபிளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து கொடுக்கக்கூடாது. அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல் நம்பராக வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் ஃப்ளோட் எக்ஸ்ன்னு நான் கொடுத்துருந்தா எனக்கு வந்து இப்போ இந்த டெசிமல் நம்பர் வந்து எனக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் சி அவுட்டுன்னு கொடுத்து அந்த இன்டீஜர் வேரியபிளை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நமக்கு கம்பைலர் என்ன மாதிரி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுறப்போ எனக்கு இந்த 45 அப்படின்ற இந்த இன்டீஜர் பார்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ கம்பைலர் itself it changes the data type of the variable x, that is the data type integer. Since the data type it is an integer, it is converting the floating point value 45.36782 to 45. ஸோ இதுதான் வந்து implicit conversion. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணும் அப்படின்னா போத் கேரக்டர் அண்ட் இன்டீஜர் டேட்டா டைப்ஸ் ரெண்டுமே வந்து கம்பேட்டபிள் டு ஈச் அதர். ஸோ அது மாதிரி இப்போ ஒரு இன்டீஜர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து ஒரு கேரக்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணுறேன். பட் ஆக்சுவலி ஒரு இன்டீஜர் வேரியபிளுக்கு வந்து நான் கேரக்டரை அசைன் பண்ணக்கூடாது. பட் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த இன்டீஜர் வேரியபிளை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அசைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இன்டீஜர் வேரியபிள் தான் எக்ஸுன்றது, ஆனால் அதுக்கு நான் கேரக்டர் அசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வேல்யூ 71 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி ஆஸ்கி வேல்யூ ஆஃப் தி கேரக்டர் ஜி, கேபிட்டல் ஜி. ஸோ நமக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர்ஸு அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸுக்குமே வந்து அதோட ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ தான் வந்து நமக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஜியோடைய ஆஸ்கி வேல்யூ 71 அப்படின்றது தான் நமக்கு வந்து இங்கே இன்டீஜராக எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இதோடைய ரிவர்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது கேரக்டராக நான் கொடுத்துட்டு கேரக்டர் வேரியபிளாக நான் வந்து இப்போ டிக்ளேர் பண்ணுறேன். இதே 71 வந்து நான் இப்போ அசைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அந்த கேரக்டர் வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு அப்படியே அதோட எக்ஸாக்ட் ரிவர்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது, விச் இஸ் இந்த ஆஸ்கி வேல்யூவுடைய எக்ஸாக்ட் கேரக்டர் என்ன அப்படின்றது எனக்கு இங்கே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுது. ஸோ நமக்கு கேரக்டர் அண்ட் இன்டீஜர் ரெண்டுமே வந்து கம்பேட்டபிள் டு ஈச் அதர். ஸோ இந்த மாதிரியான டைப் கன்வர்ஷன்ஸ் அந்த கம்பைலரே வந்து ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணது இல்லையா, இதுதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்றது என்னது, எக்ஸ்பிளிசிட்டாக வெளியிலே தெரிகிற மாதிரி நம்ம வந்து டைப் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இன்டீஜர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கு வேல்யூ வந்து இப்போ நான் எப்படி கொடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஃப்ளோட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ளோட் எல்லுன்னு சொல்லிட்டு நான் இப்போ டிக்ளேர் பண்ணி அதுக்கு இனிஷியலைஸும் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 82.346 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இனிஷியலைஸும் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக தான் நான் அதை வாங்கியிருக்கிறேன். எல்லோட வேல்யூவை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். பட் இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணுறது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு டைப் கன்வர்ஷன், அதாவது நான் பிரிண்ட் பண்ணுற இடத்துல அந்த வேரியபிள் இருக்குது இல்லையா, அந்த வேரியபிளுக்கு முன்னாடி பராந்தசிஸ்குள்ளே நான் எந்த டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ அந்த டேட்டா டைப்பை நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வந்து இட் கெட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு தி ரெஸ்பெக்டிவ் டேட்டா டைப். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
இப்போ நான் வந்து என்ன டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த டேட்டா டைப்பை வந்து நான் இந்த பேரந்தசிஸுக்குள்ளே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு வந்து என்ன ஆயிரும்னா இந்த டைப் கன்வர்ஷன் நடந்துடும். பட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஓப்பனாக வெளியில் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து எந்த டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகணுமோ அந்த டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா. தேர்ஃபோர் திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப்.